கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் வெள்ளிக்கிழமை அன்று காலை அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் பிறகு நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அமித்ஷாவின் வலதுபுறம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, இடதுபுறம் பாஜக தலைவர் அண்ணாமலை அமர்ந்திருந்தார். அப்போது பேசிய அமித்ஷா, பாஜக தலைவர்களும் அதிமுக தலைவர்களும் இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கியுள்ளோம். வரப்போகும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்கள் பிடித்து ஆட்சியமைக்க போகிறது என தெரிவித்தார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி என்று அமித்ஷா அறிவித்திருந்தாலும் கூட்டணி ஆட்சி என்பதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என கே.சி. பழனிசாமி கூறியுள்ளார். அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. பழனிசாமி மத்திய பாஜக அரசுக்கு எதிராக பேசியதால் கடந்த 2018ஆம் ஆண்டு அதிமுகவில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். அதன் பிறகு அக்கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்துக்கள் தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் இது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக கே.சி. பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில், எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்திற்காகவும் வழக்குகளில் இருந்து தன்னையும் தன்னுடன் இருக்கும் முன்னாள் அமைச்சர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் பினாமிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக 1972இல் துவக்கப்பட்ட புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர். அம்மா வழியில் திராவிட சித்தாந்தங்களில் பயணித்த அதிமுகவை ஒட்டுமொத்தமாக பாஜகவிடம் ஒப்படைத்து விட்டார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி என்று அமித்ஷா அறிவித்திருந்தாலும் கூட்டணி ஆட்சி என்பதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜக தமிழகத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆட்சி அமைப்பதை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். கூட்டணி ஆட்சி என்பது 1980லேயே காங்கிரஸ் மற்றும் திமுகவால் முயற்சிக்கப்பட்டு தமிழக மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒன்று. அதே போல ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் என்பதை எடப்பாடி பழனிசாமி விரும்பாமல் தன் கட்டுப்பாட்டில் மட்டுமே இந்த கட்சியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தி தன் சுயநலத்திற்காக அதிமுகவின் இறுதி யாத்திரையை துவங்கிவிட்டார். இன்றைய நாள் அதிமுக வரலாற்றில் ஒரு கருப்பு நாள். மோடியா லேடியா என்று கேட்ட ஜெயலலிதா அம்மாவின் ஆன்மா சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட இயக்கம் என்ற புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆரின் ஆன்மா மற்றும் இவர்கள் வழிவந்த 1.5 கோடி தொண்டர்கள் இந்த மாபெரும் தவறை செய்த இபிஎஸ் அண்ட் கோக்களை மன்னிக்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். முன்னதாக 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் 39 தொகுதிகளிலும் அதிமுக தோல்வியடைந்தது. தேர்தல் தோல்வி குறித்து கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருந்தார். அப்போது அதிமுகவின் தோல்விக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் என்று விமர்சனம் செய்திருந்தார். கே.சி. பழனிசாமியின் விமர்சனம் குறித்து அப்போது கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி, என்னை விமர்சனம் செய்த கே.சி. பழனிசாமி அதிமுக உறுப்பினரே கிடையாது. ரோட்டில் போவோர் வருவோர் எல்லாம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஆகிவிட முடியாது. அவர் பேசுவதற்கு எல்லாம் பதிலளிக்க முடியாது என்று கருத்து தெரிவித்திருந்தார். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறிய கருத்து தம்மை அவமதிப்பதாக கருதிய கே.சி. பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கோவை முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் குற்றவியல் அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார். இது குறித்து கே.சி. பழனிசாமியிடம் நீதிமன்றம் விசாரணை நடத்தியிருந்தது. விசாரணையின் போது தாம் அதிமுகவில் இருப்பதையும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததற்கான ஆதாரங்களையும் அவர் சமர்ப்பித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கே.சி. பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணை நடத்துவதற்கான முகாந்திரம் இருப்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இதையடுத்து இந்த வழக்கு கோவை முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கே.சி. பழனிசாமி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சிவகுமார் ஆஜரானார். இதனைத் தொடர்ந்து குற்றவியல் அவதூறு வழக்கில் வரும் 15ஆம் தேதி நடைபெறும் வழக்கு விசாரணைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.